கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தை இருந்து, இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனா இருந்த வார்த்தை எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தை திறந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராட்ட என்னவோ கேட்டிருப்பீங்க. உங்கள் சொந்த மதத்தை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவன்கிட்ட கேட்டிருப்பீங்க, உங்கள் கூட பிறந்தவன்ட்ட கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, எனக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கை விரிச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? என்னட்ட கொஞ்சமாக இருக்குப்பா, என்டாண்டப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளித்து என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. ஆனால் கேட்க வேண்டிய நபர் யாருக்குன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணுவாருங்க? அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். யார்கிட்ட கேட்டு ஏமாந்து அவமானப்படுறதை விட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ஏசப்பான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக தான் சொல்லணும். முதலாவது என்ன பண்ணுது? கேளுங்கள், அப்பொழுது என்ன பண்ணும்? உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான சந்தோஷம், உங்களுக்கு தேவையான சமாதானம், உங்களுக்கு தேவையான பொருளாதார காரியங்கள். ஆனால் அதிகாரத்தில் அப்படி தான் வசிக்குது. ஆனால் மீனை கேட்டால் பாம்பை தருவ தேவன் அல்ல, முட்டை கேட்டால். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணுறது? அதில் நீங்கள் அப்படியே வாசிங்கன்னா, மத்திய 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீ வாசிச்சிங்கன்னா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. அப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க, நான் உனக்கு எல்லாவற்றையும், உனக்கு என்னென்ன தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணீங்க? என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுறது. ஒரு கடைக்கு போகும்போது எல்லா ஜாமான் இருக்கும். அதில் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், நம்ம இப்போ உடுத்துகிற ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கடையில் போய் நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அந்த ட்ரெஸ் எனக்கு கொடுங்க, ஆமாம் இந்த பொருள் எனக்கு கொடுங்க, அந்த பெயரை சொல்லி கேட்டால் தான் நமக்கு நம்மளுக்கு அது கொடுக்கப்படும். நம்ம வாட்டு கடையில் போயிட்டு அமைதி இருந்தால் என்னம்மா உங்களுக்கு வேணும் கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு இந்த கால நேரத்தில், மகளே மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார்? அப்போ ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு என்ன படும்? அது கொடுக்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி கேட்கணும்? இயேசு என்ற நாமத்தில் கேட்கணும். இந்த ஆண்டவராக இயேசு சும்மா கடை கிடைக்காது. இயேசு எப்படி நம்ம கடையில் போய் சும்மா கடை கொடுப்பாங்களா? காய்கறி நாம கடை கொடுப்பாங்களா? பைசா கொடுக்க கேட்பாங்க, அப்படி தானே? அதே மாதிரி விசுவாசம், இயேசுவின் நம்பிக்கை வைத்து, ஆமாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும். பாருங்க, நடக்க முடியாத ஒரு முடவன், ஆமாம் ஸ்தோத்திரம், தேவாலயத்தில் என்ன பண்ணுறான்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த வழியா பேதுரு யோவான் போகிறாங்க. ஸ்தோத்திரம். போகும் பொழுது என்ன பண்ணுறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே என்ன பண்ணுறான்? நான் கால் ஒன்று நிற்கணும், அவன் சொல்ல வேண்டாம், பொண்ணு வெள்ளியும் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறான்? அவன் உட்கார்ந்துருந்த முடவனாக கிடந்த இடமா எழுந்து கரடு மூலம் அவன் கால் உண்டு நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. குதித்து எழுந்த தேவனை மகிமைப்படுத்தினான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முடக்கங்களை கர்த்தர் மாற்றி போட போகிற அந்த காலை நேரத்தை எப்பொழுது நீங்கள் ஆண்டோட நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது, வேறு எந்த நாமத்தும் விடுதலை கிடையாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ எந்தெந்த காரியத்தில் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, எந்தெந்த காரியத்தில் சோர்வற்று இருக்கிற இந்த காலை வேளையிலே இயேசு என்ற நாமத்தில் சொல்லும் பொழுது எல்லா கோலியாத்துகளையும் கர்த்தர் கீழே விழ பண்ணுகிறார். அவன் தாவீது சொல்கிறான், நான் ஈட்டியோடும் நீ அம்போடு வர்ற, நான் கர்த்தராகி என்ன சொன்னான், தேவனுடைய நாமத்தில் என்ன பண்ணுறேன் உன்னை விழுத்தாரன்னு சொல்லி கவனம் எடுத்து கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்க முடியும். அருமையாக தேவ பிள்ளைகளே, என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் நீங்கள் 2வது சொல்லப்படுங்க, கேளுங்க அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்புறம் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணணும்? கண்டடையணும். அதிகாலையில் தேவனை என்ன பண்ணணும்? நம்ம கண்டடையணும். சோத்திரம். அதே போல் பாருங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்? திறக்கப்படும். தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? தட்டி கேட்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்பதை நீங்கள் மறந்தே போகாதீங்க. நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டுடைய சமூகத்தை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தட்டும் போது அவர் கதை திறந்துருவார். அவர் கதை திறக்கும் போது நம்ம கதவை முடியக்கூடாது.
ஏசப்பா கதவை திறக்கும்போது நம்ம கதவை முட்டிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஜபத்தை மட்டும் டப்படப்பன்னு என்ன பண்ணுவோம், அவசரத்தில் ஏசப்பா ஆசீர்வதிங்கப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படி இப்படின்னு சட்டான்னு சொல்லியிருப்போம். அப்படி இல்லை, ஆனால் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கிற வார்த்தையின்படி, ஆண்டவரே இந்த நாள் நான் போகிறேன்ப்பா, ஆண்டவரே சோதரன் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆமே வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள், மத்திய 7:7. ஆமே தேடுகிறவன் என்ன கண்ணை தட்டுகிறவனுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும், நன்மைகள் திறக்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அந்த காலை நேரத்தில் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, வெண்கல கதவுகளை முறுக்காய் உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து உங்களுக்குடைய ஆசீர்வாதமான பொக்கிஷங்களை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவா. ஆமே ஆண்டவரை தேடுங்க, அவர் சத்தத்தை கேட்டுங்க, அவர் சமூகத்தை நித்தம் தட்டி ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பான்னு என்று இயேசுவின் நாமத்தில் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளே, நாம் தன்னுடைய ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்று தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் எதெல்லாம் காரியத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் கர்த்தர் ஜெயத்தை தருவீராக, நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை இந்த பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யெகோவா சீனல் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகள் மேலே தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதாக. இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் எடுக்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.